ஹரே கிருஷ்ண. மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 14, அத்தியாயம் 1, ஆன்மீக எல்லையை ஆராய்தல். எது மிகச் சிறந்தது, மிக அழகானது? மே 1974 புகழ்பெற்ற ஐரிஷ் கவிஞர் டெஸ்மண்ட் ஜேம்ஸ் பெர்னார்டோ கிரேடி ஸ்ரீல பிரபுபாதாவை அவரின் ரோம் நகர இருப்பிடத்தில் சந்தித்தார். இருவரும் நீண்ட சுவாரஸ்யமான உரையாடல் நிகழ்த்தினர். பல விஷயங்களுக்கிடையே இருவரும் தனி உணர்வு, தனிப்பட்ட கடமை, போர் ஒழிப்பு, நவீன கல்வி முறையின் பிரச்சனைகள், காலத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்வு, அன்பின் சிறப்புத்தன்மை ஆகியவை பற்றி விவாதித்தார்கள். திரு ஓ கிரேடி கூறுகிறார், உங்கள் பகவத்கீதை பதிப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், 2 ஆண்டுகளில் அது 5ஆம் பதிப்பு. திரு ஓ கிரேடி கேட்கிறார், ஹரே கிருஷ்ணா இயக்கம் எந்த நாட்டில் மிகவும் வெற்றிகரமாக உள்ளது? ஸ்ரீல பிரபுபாதா அதற்கு பதில் கூறுகிறார், எல்லா இடங்களிலும். ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, கனடா, ஜப்பான், சைனா. ஆனால் உண்மையில் அமெரிக்காவில் தான் மிகவும் வெற்றி கண்டுள்ளது. பல அமெரிக்கர்கள் கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டுள்ளார்கள். திரு ஓ கிரேடி கேட்கிறார், இங்கே ரோமில் எப்படி? போலீசாருடன் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், எங்களுக்கு எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் உண்டு. போலீசார் சில சமயம் எங்களை தொல்லைப்படுத்துகிறார்கள். ஆனால் பொதுவாக அவர்கள் அலுத்து போய் எதுவும் செய்வதில்லை. இவ்வாறு கூறிய ஸ்ரீல பிரபுபாதர் சிரிக்கிறார். திரு ஓ கிரேடி கூறுகிறார், அதிகார அமைப்பு விட்டு விடுகிறதா? பிரமாதம். அதிகார அமைப்பை பற்றி எனக்கும் அழுத்து விட்டது. இந்த அமைப்பில் ஏதோ கோளாறு இருக்கிறது. இதை தோற்கடிப்பதற்கு நீங்கள் ஏதாவது ஆலோசனை வழங்கக்கூடும். ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், நீங்கள் ஐரிஷ்காரர்கள். போராட்டம் உங்களுக்கு எப்போதும் அழுப்பதில்லை. திரு ஓ கிரேடி சிரித்தபடி கூறுகிறார், இல்லை இல்லை, அது எங்களுள் இருக்கிறது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. திரு ஓ கிரேடி கூறுகிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? நான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பது தர்மமா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், உடல் சார்ந்த வாழ்வெனும் மாயையில் நாம் இருக்கும் வரை, நாம் இந்த உடல் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வரை, ஒருவன் நான் ஐரிஸ், மற்றொருவன் நான் இத்தாலியன், அமெரிக்கன், இந்தியன் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கும் வரை போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். நாய்களுக்கும் பூனைகளுக்கும் இடையே சண்டைகளை நிறுத்த முடியாது. அவைகள் ஏன் சண்டையிடுகின்றன? நாய் நினைக்கிறது நான் ஒரு பெரிய நாய், பூனை எண்ணுகிறது நான் ஒரு பெரிய பூனை. அதுபோல் நான் ஐரிஸ், நான் ஆங்கிலேயன் என்று நாம் நினைத்தால் பூனைகளையும் நாய்களையும் விட நாம் சிறந்தவர்கள் அல்ல. உடல் சார்ந்த வாழ்வில் மனிதர்கள் இருக்கும் வரை போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். திரு ஓ கிரேடி கேட்கிறார், காமன் சபையில் மகாத்மா காந்தி எதற்காக போராடினார்? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், அது மற்றொரு நாய்த்தன்மை. வித்தியாசம் எதுவும் இல்லை. நாய் எண்ணுகிறது நான் ஒரு நாய், ஏனெனில் அதற்கு நாயின் உடல் இருக்கிறது. என் உடல் இந்திய மண்ணில் பிறந்தால் நான் ஒரு இந்தியன் என்று நான் எண்ணினால் பிறகு நாய்க்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? உடல் சார்ந்த வாழ்வு மிருகத்தன்மையை சேர்ந்தது. நாம் இந்த உடல்கள் அல்ல, ஆத்மாக்கள் என்ற உணர்வு ஏற்படும் போது உண்மையான அமைதி ஏற்படும். இல்லாவிடில் அமைதி ஏற்படாது. உடல் சார்ந்த வாழ்வு நிலையில் இருப்பவன் பசு அல்லது கழுதையை போன்றவன் என்று வேத இலக்கியங்கள் கூறுகின்றன. தான் என்பது பற்றிய இந்த கீழான எண்ணத்தை விட்டு மக்கள் உயர வேண்டும். அது எப்படி? மாம்சயோவியபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூகாய கல்பதே. பூரண பக்தி தொண்டில் ஈடுபட்ட எந்த நிலையிலும் இழிவு அடையாத ஒருவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வந்தடைகிறான். பகவத்கீதை 14.26. எமது சங்கத்தில் பல மெக்சிகர்களும் கனேடியர்களும் இந்தியர்களும் முஸ்லிம்களும் உள்ளார்கள். ஆனால் அவர்கள் தம்மை முஸ்லிம், யூதர், கிறிஸ்துவர் என்று இனியும் கருதுவதில்லை. அவர்கள் எல்லாரும் கிருஷ்ணரின் தொண்டர்கள். அதுவே பிரம்ம ஞானம். திரு ஓ கிரேடி கூறுகிறார், அதுவும் அதற்கு ஒரு பெயர் கொடுப்பதாகும். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், பெயர் இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் பெயர் மற்றொரு ஜரிஸ்காரனின் பெயரை விட வேறாக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் ஜரிஸ்காரர்கள் என்று உணர்கிறீர்கள். பெயர் வேறு இருப்பது பொருட்டல்ல.
தன்மை ஒன்றாக இருக்க வேண்டும், அது அவசியம். கிருஷ்ணரின் தன்மையை நாம் பெறும்போது பெயர்கள் வேறாக இருந்தாலும் அமைதி ஏற்படும். அது ஷோ ஹம் எனப்படும். ஒரு நாட்டு மக்களின் பெயர்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் மக்களின் நாட்டுணர்வு ஒன்றாகவே உள்ளது. வகைகள் பல இருக்கலாம், தன்மை ஒன்றாக இருந்தால் அது ஒருமை. பிரம்மபூத பிரம்மபூத பிரசன்னாத்மா நாச்சோ சதீன காஞ்சதி ஷம சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதேபராம். இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்ற ஒருவன் உடனடியாக பிரம்மத்தை உணர்கிறான். அவன் என்றுமே கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர்வாளிகளிடமும் அவன் சமநோக்கு கொண்டவனாய் இருக்கிறான். இந்த நிலையில் அவன் தனது தூய பக்தி தொண்டை அடைகிறான். பகவத்கீதை 18.54. ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.